ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.10, எக்ஸாம்பிள் 1.12, எக்ஸாம்பிள் 1.23, எக்ஸாம்பிள் 1.24, எக்ஸாம்பிள் 1.25, 26 and 28, 34, 39 and 40. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளில் பேஸ் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். ஸோ இதெல்லாம் தரவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும், 5 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பப்ளிக்கில் 5 மார்க்கில் ஃபஸ்ட் லெசன் 5 மார்க் கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது, இதே சாப்டரில் இருக்கிற இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸும் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணியிருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே நம்ம பார்த்தா தான் நம்மளால் என்ன பண்ணியும், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் போத் லேர்ன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ணியுமா ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற 5 மார்க்கை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 3, 4, 11 and 14. எக்ஸசைஸ் 1.3ல் 2, 5 and எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 1 இதில் 4th subdivision and 5th question. எக்ஸசைஸ் 1.5ல் கொஸ்டின் நம்பர் 2, 3 and 4. எக்ஸசைஸ் 1.6ல் 2, 3 and எக்ஸசைஸ் 1.7லையும் 2, 3. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தாலே நம்மளால் என்ன 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 2. எக்ஸாம்பிள் 2.8ல் செகண்ட் சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 2.1415 and எக்ஸாம்பிள் 2.27, 31, 32, 34, 33, 34, 35, 36 and triangle inequality. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிலாம் வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கணும், எழுதியும் பார்த்துருக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 2.4ல் 7ல் செகண்ட் சப்டிவிஷன், 2.5ல் கொஸ்டின் நம்பர் 2, 6 and 7. எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம், 2.7ல் கொஸ்டின் நம்பர் 3, 4, 5 and 6. எக்ஸசைஸ் 2.8ல் கொஸ்டின் நம்பர் 2, 3 and 10. ஸோ இது வந்து சாப்டர் 2ல் இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். இதே நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் 5 மார்க் நம்ம அட்டன் பண்ண முடியும். அடுத்து சாப்டர் 3. ஸோ எக்ஸாம்பிள் 3.6, எக்ஸாம்பிள் 3.15, எக்ஸாம்பிள் 3.20, எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸாம்பிள் 3.23, எக்ஸாம்பிள் 3.28. அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல் 4th, 6th and 10th சம், 3.2ல் 4th சம், 3.3ல் கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 and 5. எக்ஸசைஸ் 3.4ல் 1ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் அண்ட் கொஸ்டின் நம்பர் 2. எக்ஸசைஸ் 3.5ல் கொஸ்டின் நம்பர் 3, 4, 5ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் 7th கொஸ்டின். ஸோ இதிலே ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா தேர்ட் லெசனில் மட்டும்தான் ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ் இருக்குது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் 3.28ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க 5 மார்க்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான லெசனும் கூட தேர்ட் லெசன் அப்படிங்கிறது. இதில் 2 மார்க்கும் 3 மார்க்கும் தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். 5 மார்க் வந்து ரொம்ப மினிமம் தான். ஸோ மினிமம் தான் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசனுக்கு உண்டான 5 மார்க் சம்ஸை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இன்றைக்கி 4th லெசனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 4.4, 4.7, 4.20, 4.22, 4.23, 4.27, 4.28 இதெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். தென் எக்ஸசைஸ் 4.1ல் 6th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 7 and 8th செகண்ட் சப்டிவிஷன். தென் எக்ஸசைஸ் 4.2ல் 5th தேர்ட் சப்டிவிஷனும், 6th ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும். தென் எக்ஸசைஸ் 4.5ல் 9th ஃபஸ்ட்டு, 4th, 3rd சம்ஸு சப்டிவிஷன்ஸ். தென் 10th சம், தென் 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 4th லெசன் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4th லெசனை ஈஸியாக ஒரு 5 மார்க் சம்மை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 5.10,
5.39, 5.40, 5.19, 5.21, 5.22, 5.23, 5.25, 5.26, 5.30, 5.40. Then theorem 5.5. Exercise 5.1 la 6th sum. Exercise 5.2 la 4th subdivision and 5th subdivision. Next question number 7. Again 8th la 5th subdivision and 6th subdivision. Next exercise 5.4 la 3rd question and 7th question and 8th question. Then exercise 5.5 எல்லா சம்மே இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது 5th சம்மும் 6th சம்மும். தென் 5th 6th சொல்லிட்டேன் அப்படி தானே. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 அண்ட் 9th சம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த 5th சம்மும் 6th சம்மும். ஸோ இது வந்து ரொம்ப அடிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறனால தான் 5th 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா படிங்க. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5th லெசனில் இருக்கிற ஒரு 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. +2 Maths important 5 mark question. Lesson 6 to 12. Lesson 6. Example 6.3, 6.5, 6.6, 6.7, 6.23, subdivision 1 and 2. Next 6.27, 6.33, 6.34, 6.35, 6.36, 6.44, 6.46. Next exercise 6.1 la question number 7, 8, 9, 10. Then exercise 6.3 la 4 la subdivision number 1 and 2. Again 6.4 la third sum. Next 6.5 la question number 4, 5, 6. Next 6.7 la 1, 2, 3, 4, 5, 6 and 7. Next 6.8 la question number 1, 2 and 4. Next 6.9 la 8th sum. So இதெல்லாம் 6th lesson important 5 marks sum. Study well. Next lesson number 7. Example 7.7, 7.9, 7.13, 7.14, 7.15, 17, 7.18, 7.31, 7.44, 7.45, 7.60, 7.61, 7.62, 7.63, 7.64, 7.65, 7.69, 7.70, 7.71, 7.72. So இதெல்லாம் எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1 question number 6, 7, 8, 9, 10. Exercise 7.2 la 6, 7, 8, 9. Then exercise 7.5 la 8, 10 and 11. Exercise 7.7 la question number 3. Exercise 7.8 la 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. Next 7.9 la question number 2 la subdivision number 1, subdivision number 2, 3, 4 and 5. இதெல்லாம் 7th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம். நெக்ஸ்ட்டு 8th லெசன் differential and partial derivatives. Example
8.8, 8.9, 8.10, 8.13, 8.14, 8.22. Next exercise. Exercise 8.3 la fifth sum. 8.4 la question number 2 la subdivision number 1, 2 and 3. Next is 6, 7, 8. 8.6 la question number 6, 7, 8, 9. 8.7 la question number 3, 6. So இதெல்லாம் important sums. Next lesson number 9, application of integration. Example 9.1, example 9.9, example 9.10, example 9.11, example 9.12, example 9.13, example 9.14, example 9.15, example 9.17, example 9.16, example 9.19. Next example 9.21, 9.27, example 9.28, example 9.30, example 9.36, example 9.54, example 9.55, example 9.56, example 9.59, example 9.60, example 9.61, example 9.63, example 9.64, example 9.68. இதெல்லாம் 9th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ். 9th லெசனில் உள்ள எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸசைஸ் 9.2ல் கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 9.3ல் கொஸ்டின் நம்பர் 1 and 2. எக்ஸசைஸ் 9.4ல் கொஸ்டின் நம்பர் 2 and 3. எக்ஸசைஸ் 9.8ல் கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7, 8, 9 and 10. And exercise 9.9ல question number 4, 5 and 6. எல்லாம் எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sums. Study well. Next lesson number 10, ordinary differential equations. Example 10.15, 10.19, 10.21, 10.23, 10.25, 10.26, 10.27, 10.28, 10.29, 10.30. Then exercise sums. Exercise 10.5 la fourth sum. Exercise 10.6 la question number 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. Then exercise 10.7 la 7, 8, 9, 10, 12, 13 and 14. Then exercise 10.8 la question number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ இதெல்லாம் 10th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 mark sums, எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sums. ஸ்டடி வெல். நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 11, ப்ராபபிலிட்டி distributions. Example 11.2, 11.6, 11.7, 11.8, 11.9, 11.10, 11.11, 11.12, 11.13, 11.14, 11.15, 11.16, 11.17, 11.18, 11.19, 11.20, 11.21, 11.22. இதெல்லாம் எக்ஸாம்பிள் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sum. Then next exercise 11.1ல் question number 3 and 4. exercise 11.2ல் question number 2, 4, 5, 6 and 7. exercise 11.3ல் question number 3, 4, 5 and 6. exercise 11.4ல் question number 1ல் third subdivision and fourth subdivision, then 7th question. Next exercise 11.5ல் question number 2, 5, 6, 7, 8 and 9. இதெல்லாம் 11th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 mark sums. ஸ்டடி வெல். நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 12, discrete mathematics. example 12.3, example 12.4, example 12.7, example 12.9,
example 12.10, example 12.12, example 12.13. Then exercise 12.1 la question number 5, 9 and 10. Then exercise 12.2 la question number 13 and 15. இருக்கையிலே ரொம்ப ஈஸியான லெசன் 12th லெசன். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய லெசனும் 12th லெசன் தான். ஸ்டடி வெல். MATRICES and determinant 2 markல exercise 1.1ல second question first subdivision 9th sum 10th sum exercise 1.2ல first 1.3ல first exercise 1.4ல first questionல first subdivision and second subdivision. Next example sum example 1.2, example 1.6, example 1.1, example 1.3, example 1.17, example 1.19, 1.22, 1.23. Next lesson 2 complex numbers exercise 2.4 la 7th sum, exercise 2.5 la 3rd, 4th, 5th, 8th and 10th la 3rd subdivision. Example 2.1 la 4th subdivision and 5th subdivision. Example 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.11, 2.12, 2.13, 2.19, 2.20, 2.21. இதெல்லாம் செகண்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ். நெக்ஸ்ட் லெசன் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம். எக்ஸாம்பிள் 3.3, எக்ஸாம்பிள் 3.12, example 3.13, example 3.19, example 3.31ல first subdivision. ஸோ இதெல்லாம் தேர்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ். நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 4 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 4.2ல ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 4.3ல ஃபோர்த்தில் தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 4.4ல செகண்டில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 4.13, 4.1, 4.19, 4.21ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். 4.24, 4.25. Next lesson number 5 2-dimensional analytical geometry 2 exercise 5.1ல question number 5, 8 and 11. Exercise 5.2ல question number 1ல first subdivision. Example 5.9, example 5.14, example 5.15, example 5.16, example 5.23, example 5.24, example 5.25, example 5.31. ஸோ இதெல்லாம் ஃபிஃப்த் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ். நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம், 6.3ல தேர்ட் அண்ட் எயித் சம், exercise 6.4ல ஃபிஃப்த்தில் தேர்ட் சப்டிவிஷன். Then example 6.13, 6.14, 6.15, 6.20, 6.49. Next lesson number 7 applications of differential calculus exercise 7.4ல first subdivision. Example 7.3, 7.16, 7.20, 7.25, 7.29, 7.34, 7.36, 7.42. Next lesson number 8 differential and partial derivatives exercise 8.5ல first sum. Exercise 8.7ல second sum. Example 8.2, 8.7, 8.16, 8.21. Next lesson number 9 applications of integration exercise 9.3ல first subdivision, secondல first subdivision, third subdivision. Exercise 9.6ல firstல seventh subdivision. Exercise 9.7ல first subdivision. Then example 9.7, 9.42, 9.44, 9.69. Next lesson number 10 ordinary differential equations exercise 10.4ல 5th and 6th sum. Exercise 10.5ல 4thல first subdivision, 4th subdivision and 8th subdivision. Then example 10.2, 10.3, 10.7, 10.8. Next lesson number 11 probability and distribution exercise 11.4ல first and second subdivision.
11.5 first question, example 11.19, example 11.21. Next lesson number 12, discrete mathematics, exercise 12.1 question number 2 and 4, exercise 12.2 4 6th first subdivision, then example 12.8, example 12.13. Thank you. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். லெசன் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டெட்டர்மினன்ட். எக்ஸசைஸ் சம்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 3, 4, 5, 6, 7, 11 and 12. எக்ஸசைஸ் 1.2ல் 2ம் 3ம். தென் எக்ஸாம்பிளில் 1.3, 1.5, 1.8, 1.9, 1.18, 1.20. Next lesson 2 complex number exercise 2.4 question number 4 7th question subdivision number 1. exercise 2.6 question number 1. exercise 2.7 question number 3 4 5. exercise 2.8 question number 5 6 7 8. Then example sum 2.13 2.16 2.23 2.24 2.28 2.32 2.33. Next lesson 3 theory of equation, exercise 3.5 question number 1 first subdivision, then 4th question, then 6th question, then example 3.7 3.10 3.16. Next lesson number 4 inverse trigonometric functions, exercise 4.3 4th first subdivision, exercise 4.4 second subdivision and third subdivision, exercise 4.5 question number 5 7 and 8. Then example 4.10 4.15 4.17 fourth subdivision, 4.118 third subdivision, 4.21 second subdivision. Next lesson number 5 two-dimensional analytical geometry 2. exercise 5.1 question number 1 5 8 and 11. exercise 5.2 question number 1 first subdivision. Then example 5.9 5.12 5.14 5.15 5.16. example 5.23 5.24 5.31. Next lesson 6 application of vector algebra, exercise 6.1 third sum, exercise 6.2 9 and 10, exercise 6.3 2, exercise 6.4 8, exercise 6.8 third sum, example 6.4 6.19 6.55. Next lesson number 7 applications of differential calculus, exercise 7.1 fourth sum, exercise 7.2 10th sum, exercise 7.5 first sum, exercise 7.9 first sum. Then example 7.4 7.11 7.28 7.30 7.32 7.40 7.59 7.68. Next lesson number 8 differential and partial derivatives, exercise 8.1 third first subdivision, question number 6 and 7. exercise 8.4 fourth question, exercise 8.7 question number 2 4 and 5. Then example 8.15. Next lesson number 9 applications of integration, exercise 9.3 first question and fourth question, second 6th question. Example 9.2 9.10 9.25 9.29 9.37 9.38 9.50 9.53 9.66. Next lesson number 10 ordinary differential equation, exercise 10.5 4 6th subdivision, exercise 10.7 12th sum, example 10.10 10.22 10.28. Next lesson number 11 probability distribution, exercise 11.3 first sum, exercise 11.4 first third subdivision and fourth subdivision, third sum fourth sum,
exercise 11.5ல question number 3, 7, 8, 9. Next 11th lesson உள்ள example sum 11.11, 11.13, 11.18. Next lesson number 12, discrete mathematics, exercise 12.2ல 7, 8, 10 and 14th sums. Example 12.6, 12.8, 12.16, 12.17. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.